Hi, நான் கிருபாகரன் ராஜேந்திரன். வெல்கம் டு another video with Groww. ஸோ நம்ம Groww மூலியமாக நிறைய ட்ரேடிங் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். பட் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்லைட்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக். அது என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ. ஸோ சாட் ஜிபிடி ரொம்பவே பாப்புலர், எல்லாருக்குமே அது தெரியும். பட் நம்ம அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக வேறு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஏன்னா சாட் ஜிபிடி வந்து என்ன தான் அது நல்ல ஒரு ஏஐ ப்ராடக்ட் இருந்தால் கூட அதில் லேட்டஸ்ட்டு டேட்டா எதுவுமே இருக்காது. பட் லேட்டஸ்ட் டேட்டாவோட சாட் ஜிபிடியோட 10 times பவர்ஃபுல்லாக இருக்கிற இன்னொரு ப்ராடக்ட் தான் கூகுள் பாட், BARD. ஸோ இந்த கூகுள் பாட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேடிங் டெசிஷன்ஸை சிம்பிளிஃபையராக எடுக்கலாம், நிறைய அனாலிசிஸ்லாம் பண்ணாமல் சிம்பிளிஃபைடாக ஒரு டேரக்ட் கொஸ்டின்ஸ் இந்த கூகுள் பாட்டில் நம்ம போட்டோன்னா அதுக்கு டேரெக்டான ஆன்சர்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு கரெக்டான ட்ரேடிங் டெசிஷன்ஸ்லாம் எடுக்கலாம், அதை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா யூஎஸில் இது ரொம்பவே பாப்புலர், விச் இஸ் சென்டிமெண்ட் அனாலிசிஸ். ஸோ ஒரு சோஷியல் மீடியாவை வச்சு சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸை பற்றி ட்விட்டரில் டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பற்றி நிறைய பேர் பாசிட்டிவாக டிஸ்கஸ் பண்ணுறாங்களா இல்லை நெகட்டிவாக டிஸ்கஸ் பண்ணுறாங்களா, அதை வச்சு நிறைய ட்ரேடிங் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்லாம் இல்லை நிறைய பெரிய லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஒரு ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ அது வந்து ட்விட்டர் சென்டிமெண்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து யூஸ்வலி ஸ்டான்ஃபோர்ட்லேயே ஒரு பேப்பரே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஒரு ரிசர்ச் பேப்பரே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஸ்டாக் ப்ரெடிக்ஷன் யூஸிங் ட்விட்டர் சென்டிமெண்ட் அனாலிசிஸ். ஸோ அது வந்து அவங்க ஒரு மல்டிபிள் லேயர்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கும், இல்லைனா ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இருக்கும், அது ஹியூஜ் டேட்டாவை க்ரன்ச் பண்ணி இதுதான் ஃபைனல் சென்டிமெண்ட் அப்படின்றத கொடுக்கும். இப்போது ஏஐ வந்துட்டதுனால ஏஐயே நம்ம அந்த ஒர்க்கை பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம கூகுள் பாட் மூலயமா எப்படி இந்த ட்விட்டர் சென்டிமெண்ட் அனாலிசிஸை ஒரு ஸ்டாக்கு யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணி எப்படி ஒரு ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நீங்கள் bar.google.com அந்த வெப்சைட் போயிட்டு உங்களோட கூகுள் லாகின் க்ரெடென்ஷியல்ஸை வச்சு லாகின் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட என்ன கொஷின்ஸ் இங்கே போட்டாலுமே அது இம்மிடியேட்டாக அந்த அனாலிசிஸ் பண்ணி ஆன்சர் கொடுத்துரும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி எப்படி ஒரு சென்டிமெண்ட் அனாலிசிஸ் ஃபார் ஸ்டாக் ப்ரெடிக்ஷன்ஸ் அதை பற்றி பார்த்தோமோ அதை இப்போ நம்ம இந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், சப்போஸ் இன்ஃபோசிஸ் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போது நிறைய பேர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம அதே கொஷினை இப்போ ஏஐ கிட்ட கேட்போம். ப்ளீஸ் டெல் மீ த சென்டிமெண்ட் ட்விட்டர் அனாலிசிஸ் ஃபார் இன்ஃபோசிஸ். ஸோ இப்போ நம்ம இதை போட்டோன்னா ட்விட்டரோட ஆக்சுவல் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் என்ன இருக்குது ஃபார் இன்ஃபோசிஸ் அப்படின்றத அது கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த சென்டிமெண்ட் அனாலிசிஸ், பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ ஆஸ் ஆஃப் July 2023 53% ஆஃப் த ட்வீட்ஸ் வேர் பாசிட்டிவ், 32% வேர் நியூட்ரல் அண்ட் 15 வேர் நெகட்டிவ். ஸோ இந்த பாசிட்டிவ் டாபிக்ஸ்னால் எதை பற்றி பாசிட்டிவாக பேசியிருக்காங்க, நெகட்டிவ் டாபிக்ஸ்னால் இதெல்லாம் நெகட்டிவாக இருக்குது. ஸோ ஃபைனலி கன்க்ளூஷனும் இருக்கும். ஓவரால் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் ஃபார் ட்விட்டர் இஸ் பாசிட்டிவ். ஸோ நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் பேரிஷா புல்லிஷான்றதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பேட்டர்ன்ஸ்லையோ இல்லைனா ஓவரால் ப்ரைஸ் பேட்டர்ன்ஸ்லையோ பார்த்துக்கலாம். பட் இந்த மாதிரி ஹியூமன் பிஹேவியர், மக்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்டாக்கை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரியணும்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பேசுகிறது இல்லைங்களா, அதை நம்ம ஓவராலாக ஈஸியாக வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் அனலைஸ் பண்ணி லேட்டஸ்ட் டேட்டாவோட கொடுக்குறது தான் அந்த கூகுள் பாட். ஸோ அதில் போயிட்டு நம்மளோட கொஷின்ஸை போடும்போது அது ஓவராலாக சென்டிமெண்ட் அனாலிசிஸை பண்ணி உங்களோட ஃபைனல் இன்ஃபரன்ஸும் கொடுத்துரும். திஸ் இஸ் த ஓவரால் இன்ஃபரன்ஸ்ன்ட்டு. ஸோ அதை வச்சு நீங்கள் உங்களோட ட்ரேடிங் டெசிஷன்ஸை எடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து குவார்ட்டர்லி ரிப்போர்ட்ஸ். லைக் எவ்ரி பர்டிகுலர் லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து அவங்களோட குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸை பப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும். பட் குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கான்ஃபரன்ஸ் கால் வைப்பாங்க, தென் இன்வெஸ்டர்ஸ் மீட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு பெரிய மல்டிபிள் பிடிஎஃப்ஸ் ஃபைல்ஸ் இருக்கும், அதில் மல்டிபிள்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், பேலன்ஸ் ஷீட், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக அது பாசிட்டிவாக நெகட்டிவாக எந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஃபைனலாக பண்ணணும். இதுதான் மோஸ்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, இதுதான் பண்ணுறாங்க. பட் அஸ் அ ட்ரேடராக இதே இன்ஃபர்மேஷனை நம்ம இந்த ஏஐ டூல் கூகுள் பாட் வச்சு ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில். அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ எனக்கு ஐஆர்சிடிசியோட லாஸ்ட் ஒரு குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸோட ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னா வாட் இஸ் த அனாலிசிஸ் ஆஃப் quarterly earnings of IRCTC. What is the analysis of latest mention பண்ணிக்கலாம், latest quarterly earnings of IRCTC. இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ் வந்திருக்கும் இல்லையா ரிப்போர்ட் ஐஆர்சிடிசி, அது இந்த பர்டிகுலர் ஏஐ போயிட்டு டேட்டா அனாலிசிஸ் பண்ணி அதுவே நமக்கு நெட் ரிசல்ட்ஸ் கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா the company net profit increased almost 30%. ஸோ ஓவராலாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அதை கேதர் பண்ணிவிட்டு முக்கியமான இன்ஃபர்மேஷனை நமக்கு ஷார்ட் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துரும். பார்த்திங்கன்னா 30% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆல்மோஸ்ட் 40%. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் இன் ஏர்னிங்ஸ் வாஸ் ட்ரிவன் பை ஸ்ட்ராங் க்ரோத் இன் த கம்பெனி. கேட்ரிங் அண்ட் டூரிசம் செக்மெண்ட்டில் ஹையர் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு.
கேட்ரிங் செக்மெண்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 48% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு போட்டிருக்கு லாஸ்ட் குவார்ட்டரில். வைல் அதே மாதிரி டூரிசம் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ 35.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கேட்ரிங்னா இந்த ஹையர் சிட்டிஸில் விற்கிற ஃபுட்ஸ் எல்லாமே ஹையர் சிட்டிஸில் வந்துடும். ஸோ அதோட ஓவரால் செக்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளஸ் டூரிசம் செக்மெண்ட்ஸும் இப்போ ஹையர் சிட்டிஸ் வந்து நிறைய பேக்கேஜ் செல் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த செக்மெண்ட்ஸும் 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா the லாஸ்ட் குவார்ட்டர்லி earnings ஆஃப் ஐஆர்சிடிசி வேர் பாசிட்டிவ். ஸோ உங்களுக்கான அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்றதும் இதுவே அனலைஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ எவ்ரி சிங்கிள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃப்ரம் த குவார்ட்டர்லி earnings வந்து நீங்கள் ஃபுல்லாக அந்த குவார்ட்டர்லி earningsை படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த டூலை யூஸ் பண்ணியே நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ நவ் நீங்கள் ஒரு ஐஆர்சிடிஸில் ஒரு ஷேர் ஹோல்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபர்தராக இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். இல்லைனா இன்கேஸ் ஐஆர்சிடிஸில் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா ஓவரால் இந்த குவார்ட்டர்லி அனாலிசிஸ் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ட்ரேடிங் டெசிஷன்ஸோ இல்லை இன்வெஸ்டிங் டெசிஷன்ஸோ எடுக்கலாம். ஸோ இப்போ இன்கேஸ் ரீசெண்டாக எனி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஐஆர்சிடிஸில் ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்களா அது கூட நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இதுலேயே போயிட்டு டஸ் எனி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் increased its stake in IRCTC recently. ஸோ இப்போது நம்ம ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரீசெண்டாக ஐஆர்சிடிசியில் ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா பை பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா எஸ் தேர் ஆர் ஃபியூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் விச் ஹவ் இன்க்ரீஸ் தர் ஸ்டேக். பார்த்தீங்கன்னா எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு, ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இன்க்ரீஸ் ஸ்டேக், ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஸ்டேக். ஸோ தீஸ் இன்க்ரீஸ் இன் ஸ்டேக் பை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சஜஸ்ட் தட் they are bullish. ஸோ நம்ம மட்டும் இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ இந்த லார்ஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் லார்ஜ் லைக் thousands of crores வச்சுருக்காங்க. ஸோ அவங்களே இன்வெஸ்ட் பண்ணும்போது இட் கிவ்ஸ் யூ ஈவன் மோர் கான்ஃபிடன்ஸ். ஓகே நம்ம இந்த கம்பெனியில் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ரிப்போர்ட்டெல்லாம் போய் அனலைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஏஐ டூவில் யூஸ் பண்ணியே நீங்கள் உங்களோட டெசிஷன்ஸை ஈஸியாக ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், நம்ம கம்பெனியில் ஒரு எனி கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அந்த கம்பெனியோட பிஸ்னஸ், அந்த கம்பெனியோட ஓவரால் பிஸ்னஸ் என்ன, அதை பேஸ் பண்ணி தான் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் அண்ட் ரெவென்யூஸ் இது எல்லாமே வரப்போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது அவங்களோட ஓவரால் பிஸ்னஸ் ஓகே, பட் அடிஷன் டு தட் அவங்களோட சர்ப்ளஸ் கேஷை மற்ற கம்பெனிஸும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி கம்பெனிஸில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா ரெண்டு விஷயம் பாசிட்டிவாக நடக்கும். ஒன்று, அந்த கம்பெனியோட பிஸ்னஸ்லையும் பெட் பண்ணுறோம். செகண்ட், அந்த கம்பெனி நம்மளை விட நிறைய லார்ஜ் ரிசோர்ஸஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி மல்டிபிள் அனாலிசிஸ் பண்ணி ஒரு நிறைய கம்பெனிஸில் ஸ்டேக் வச்சுருப்பாங்க, இல்லை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு பிஸ்னஸ்க்கு, அந்த கம்பெனிக்கு பிஸ்னஸ்க்கு லாபம் வந்ததுன்னா அதுவும் நமக்கு லாபம் வரும். இன்கேஸ் அந்த கம்பெனி வேறு ஏதாவது ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த கம்பெனி நல்லா போச்சுன்னா அதுவும் இந்த கம்பெனிக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கம்பெனி ஆல்ரெடி மற்ற கம்பெனிஸில் ஸ்டேக் வச்சுருக்கு, இல்லை நான் ஒரு ஷேர் ஹோல்டிங் ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல். ஸோ இந்த ஏஐ டூலை யூஸ் பண்ணியே நம்ம என்ன பண்ணலாம்னா, இஸ் தேர் எனி லிஸ்டட் கம்பெனி இன் இந்தியா, ஏதாவது ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க கம்பெனியே வேறு ஏதாவது ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு தேடணும்னா நம்ம இதே கொஷின்ஸ் அந்த ஏஐ டூல் கிட்ட கேட்டோம்னா அது லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் கொடுத்துரும். ஸோ நீங்கள் அதுலேயும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம கூகுள் பாட் போய்ட்டு ப்ளீஸ் டெல் மீ இஃப் there is any listed Indian companies which has stake in other listed Indian companies. ஸோ இப்போ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க கம்பெனிஸ் எந்தெந்த மற்ற கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஓவரால் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா டாடா குரூப்ஸ். ஸோ இந்த டாடா குரூப் தான் வந்து லார்ஜஸ்ட்டு கம்பெனிஸ். ஸோ இந்த கம்பெனி வந்து இந்த ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி ஹேஸ் ஸ்டேக் இன் மல்டிபிள் கம்பெனிஸ் லைக் டாடா, டிசிஎஸ், டாடா ஸ்டீல், டாடா மோட்டர்ஸ். அதே மாதிரி இந்துஸ்தான் யூனிலிவர் இருக்குது, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஆதித்யா பிர்லா குரூப் இருக்குது, ஐடிசி லிமிடெட். ஸோ தீஸ் கம்பெனிஸ் ஹேஸ் ஸ்டேக் இன் மல்டிபிள் அதர் கம்பெனிஸ். ஸோ விச் கம்பெனிஸ் ஹேஸ் லார்ஜ் ஷேர் ஹோல்டிங் அது கூட நம்ம பார்க்கலாம். வாட் ஆர் த லிஸ்டட் இந்தியன் companies that has high shareholding in other listed Indian companies. ஸோ இப்போ இந்த கொஷின்ஸ் நம்ம கூகுள் பாரில் கேட்கும் போது அதுவே ஓவராலாக அனாலிசிஸ் பண்ணி அந்த அனாலிசிஸ் பேஸ் பண்ணி அதுவே நமக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துரும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி டாடா குரூப், இந்துஸ்தான் யூனிலிவர், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஆதித்யா பிர்லா, ஐடிசி. ஸோ முன்னாடி பார்த்த சேம் ரிசல்ட்ஸ் தான். ஸோ தீஸ் ஆர் த டாப் லிஸ்டட் கம்பெனிஸ். அவங்களோட பிஸ்னஸ்லேயும் நல்லா போச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் வரும். இன்கேஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ண மற்ற கம்பெனிஸ் நல்லா போனாலும் நமக்கு நல்ல ஷேரோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஒன் வே
to do an analysis with Google Bot. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் கம்பெனி, அந்த கம்பெனி வேறு ஏதாவது ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்கா மற்ற கம்பெனிஸில் அப்படின்னாலும் நீங்கள் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக கேட்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், டஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா as any share holding on other listed companies. ஸோ இப்போ எஸ்பிஐக்கு வேறு ஏதாவது கம்பெனியில் ஸ்டேக் இருக்கா அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணால் கூட அந்த ஓவராலாக எஸ்பிஐயோட ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு லிஸ்ட் கொடுத்துரும். தீஸ் ஆர் த கம்பெனிஸ் தே ஹேவ் ஸ்டேக். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐக்கு தான் அதிக நம்பர் ஆஃப் ஸ்டேக் இருக்குது. ஆல்மோஸ்ட் 26% ஸ்டேக் இருக்குது எஸ் பேங்க்கில். அதேமாதிரி எம்எஸ்பி ஸ்டீல் அண்ட் பவர்னு ஒரு கம்பெனி, அதில் தே ஹேவ் ஸ்டேக். அதுக்கப்புறம் யூடிஐ அசெட் மேனேஜ்மெண்ட்னு இருக்குது, அதில் 9% ஸ்டேக் இருக்குது. எஸ்பிஇசின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதில் 9% ஸ்டேக். எஸ்பிஐ கார்ட்ஸ் கிரெடிட் கார்டு டிவிஷன் இருக்குல்ல, அதில் 6% ஸ்டேக். ஸோ எஸ்பிஐ இஸ் நாட் ஒன்லி அ பேங்க், அவங்க பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அதர் கம்பெனிஸ்லையும் ஸ்டேக் வச்சுருக்காங்க. ஸோ இந்த அதர் கம்பெனிஸும் நல்லா போச்சுன்னா எஸ்பிஐ நல்லா போகும். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு அண்டர் வேல்யூட் கம்பெனியாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ்பிஐயில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் இந்த அனாலிசிஸ் வச்சு. ஸோ நம்ம மோஸ்ட்லி கூகுளில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஏதாவது ஒரு விஷயம் தேடுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த கூகுள் சர்ச் இன்ஜினோட ஓவராலாக ஒரு சென்டிமெண்ட் அனாலிசிஸோ இல்லை ஓவராலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை சர்ச் பண்ணுறாங்க, அதை வச்சு கூட நம்ம ஒரு ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுக்கலாம். சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு லிஸ்டட் கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போம், இப்போ பேடிஎம் எடுத்துப்போம். ஸோ நிறைய பேர் கூகுளில் ஓகே பேடிஎம் ரீசார்ஜ் இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் விஷயத்தை பேடிஎம் பற்றி கூகுள் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம லாஸ்ட் ஒரு ரீசெண்ட் 1 மந்தில் இந்த பேடிஎம் பற்றி அதிகமாக சர்ச் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றதும் இந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இன்கேஸ் அதிகமாக சர்ச் பண்ணியிருந்தாங்கன்னா which means that there is more traffic to the site. நிறைய டிராஃபிக் இருந்ததுன்னா which directly means that there could be a high probability of having higher sales. ஸோ ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணி கூட நம்ம சர்ச் பண்ணலாம் இந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணி. அதில் நமக்கு ஃபேவரபுளாக ரிசல்ட் வந்ததுன்னா யூ கேன் கன்சிடர் இன்வெஸ்டிங் இன் தட் கம்பெனி ஆர் யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிப் இட். ஸோ ஒரு ஓவராலாக இந்த கம்பெனியோட ட்ராக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ பேடிஎம் எடுத்துப்போம், அது எப்படின்னு பார்க்கலாம். கேன் யூ ப்ளீஸ் tell me if there is any increase in total search for Paytm in last 1 month. ஸோ லாஸ்ட் 1 மந்தில் பேடிஎம்ன்ற வேர்டு வச்சு யூஸ் பண்ணி நிறைய கூகுள் பண்ணியிருக்காங்களா, நிறைய சர்ச் பண்ணியிருக்காங்களா, அது இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்கா மந்த் அப்படின்றத ஓவரால் ட்ரெண்ட் அனாலிசிஸ் ஃபார் சர்ச். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது கிளியராகவே சொல்லியிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா there has been an increase in search for Paytm in the last 1 month. So according to Google Trends, the search volume for Paytm has increased 15% in the last 1 month. So definitely in the last 1 monthல Google Trend analysis படி பார்த்தீங்கன்னா பேடிஎம்ன்ற ஒரு வேர்டு அதிகமாக சர்ச் பண்ணியிருக்காங்க கம்பேர்ட் டு மற்ற அதர் கம்பெனிஸை விட. ஸோ அதுதான் இது சஜஸ்ட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இந்த சர்ச் வால்யூம் இட் இஸ் லைக்லி டியூ டு த நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ அது வந்து ஒரு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்காக இருக்கலாம், இல்லைனா ஒரு ரீசார்ஜ்காக இருக்கலாம், பட் இட் குட் பி ஃபார் எனி திங். பட் ஓவராலாக கன்க்ளூஷன் என்னென்னா டெஃபினட்டாக தெர் இஸ் அ இன்க்ரீஸ் இன் த லாஸ்ட் 1 month, ஆல்மோஸ்ட் 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டை விட இந்த லாஸ்ட் 1 monthல மேபி நிறைய நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து பேடிஎம்மை விசிட் பண்ணியிருக்காங்க. இட் குட் டர்ன் இன்டு ஒரு சேல்ஸாக இருக்கலாம், இல்லைனா இட் குட் பி ஃபார் எனி அதர் சர்வீசஸ். பட் ஓவராலாக நமக்கு அதுதான் தேவை. அந்த பர்டிகுலர் சைட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்க்கணுன்னா இதை யூஸ் பண்ணி கூட நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம், செக்டர் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ் தேடினாலும் அதை பற்றியும் தேடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன் எனர்ஜி இது வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸில் வந்து ஒரு டிபேட்டாகவே போய்ட்டுருக்கு. ஸோ எந்தெந்த கம்பெனிஸ்லாம் லிஸ்டட் கம்பெனிஸ் இன் ஸ்பெசிஃபிக் டு இந்தியா க்ரீன் எனர்ஜியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத சர்ச் பண்ணாலும் நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணி ஈஸியாக சர்ச் பண்ணிடலாம். வாட் ஆர் த லிஸ்டட் இந்தியன் கம்பெனிஸ் தட் ஆர் ஒர்க்கிங் ஆன் க்ரீன் எனர்ஜி? ஸோ இந்தியன் லிஸ்டட் கம்பெனிஸில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க கம்பெனிஸ் இதெல்லாம் க்ரீன் எனர்ஜி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுது அப்படின்றத சர்ச் பண்ணும்போது இது ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள், அடானி க்ரீன் எனர்ஜி அண்ட் டாடா பவர், தே ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் இட். அதுக்கப்புறமா ரெனியூ பவர் அண்ட் தென் அஷ்யூர் பவர், சுஸ்லான் எனர்ஜி. ஸோ தீஸ் ஆர் த லிஸ்டட் கம்பெனிஸ் தட் ஆர் ஒர்க்கிங் ஆன் க்ரீன் எனர்ஜி. ஸோ நம்ம வந்து ஒரு ஓவராலாக மல்டிபிள் கூகுளில் போய்ட்டு அனலைஸ் பண்ணி செக்டர் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ஸ் தேடுறதுக்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ணும்போது கூகுள் பாட் யூஸ் பண்ணி தேடும் போது நமக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் செக்டர் பேஸ்டாக ஒரு ஸ்டாக்கை தேடுறீங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் டூல். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிசர்ச் ஆர்டிக்கல் படிச்சிருந்தேன் SSRN போர்ட்டல். அது எப்படின்னா எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் தேர் ஓவரால் ஸ்டாக் ப்ரைஸ் இன் த லாங் ரன். ஸோ ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயீஸ் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்கன்னா அந்த ரிசர்ச் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா அந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸும் எவென்ச்சுவலி வில் கோ அப் இன் த லாங் ரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே டு ஐடென்டிஃபை ஒரு மல்டி பேக்கர்.
ஏன்னா as long as அந்த கம்பெனியோட எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்கன்னா they are going to really work really hard. they'll be along in that company for a prolonged period of time. attrition rate கம்மியாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரத்தில் quit பண்ணிட்டு போக மாட்டாங்க. they'll put really their heart into it and they'll work on it. ஸோ அப்படி இருக்கும் போது ஓவரால் அவுட்புட்டும் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற பேஸ் பண்ணி தான் இந்த ரிசர்ச் ரிப்போர்ட் இருந்தது. ஸோ இந்த ரிசர்ச் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நல்ல ஹைலி எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்க கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ், எந்தெந்த கம்பெனிஸ் இந்தியன் லிஸ்டட் கம்பெனிஸில் ஹையஸ்ட் எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அதை பார்த்து நீங்கள் அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை நம்ம எப்படி இந்த கூகுள் பாட் டூலில் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ which இந்தியன் லிஸ்டட் கம்பெனிஸ் has been rated as the best in terms of employee satisfaction. ஸோ இப்போது எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பேஸ் பண்ணி எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ஹைலி ரேட்டட் அப்படின்றத ஒரு லிஸ்ட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எந்தெந்த கம்பெனிஸ் கொடுக்குதுன்னு பார்த்து நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் HCL டெக்னாலஜிஸ். ஸோ அக்கார்டிங் டு த கிரேட் பிளேஸ் டு ஒர்க் in 2003. ஸோ இதுதான் சொன்ன லேட்டஸ்ட் ரிப்போர்ட். ஸோ ChatGPTயில் இந்த லேட்டஸ்ட் ரிப்போர்ட் மிஸ் ஆகும், பட் இதில் இந்த லேட்டஸ்ட் ரிப்போர்ட் இருக்கும். ஸோ as per that HCL Technologies is the one of the leading company which has the highest employee satisfaction. இதில் பார்த்தீங்கன்னா the company has been ranked number 1 for the employee satisfaction for 10th consecutive year. இந்த நெக்ஸ்ட் Wipro இருக்குது, இந்த நெக்ஸ்ட் Infosys இருக்குது, and then TCS, Mindtree. So these are the well-known companies, listed companies which has the highest employee satisfaction. So work பண்ணுற எம்ப்ளாயீஸ் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற ஒரு டாப் கம்பெனிஸில் these are the some of the companies. ஸோ நம்ம இன்கேஸ் இன்வெஸ்ட் பண்ணோன்னா இந்த பர்டிகுலர் விஷயத்தை நான் சொன்ன அந்த ரிசர்ச் ரிப்போர்ட் விஷயத்தை பற்றி நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோன்னா யூ கேன் இன்வெஸ்ட் இன் எனி ஆஃப் தீஸ் கம்பெனிஸ். நீங்கள் அதிலே இன்னும் ஃபர்தராக ஃபைன் டியூன் பண்ணோன்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் which public sector company in India has the highest employee satisfaction. ஸோ இன்கேஸ் நீங்கள் ப்ரைவேட் வேணால் லைக் கவர்மெண்ட் என்டிட்டியில் விச் செக்டரில் விச் பர்டிகுலர் கம்பெனி ஹேஸ் த ஹையஸ்ட் எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா நம்ம அதுவும் பார்த்துட்டு நீங்கள் அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஸோ பாரத் பெட்ரோலியம், BPCL, HP, Steel Authority of India. So these are the good companies to invest if you want any public sector companies. ஸோ இன்னொரு விஷயம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபார்மா இண்டஸ்ட்ரி, ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனிஸ் நிறைய இருக்கு இல்லையா. ஸோ டாக்டர் ரெட்டி இருக்குது, சன் ஃபார்மா இருக்குது, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. பட் ஒரு எந்த ஒரு விஷயம் ஒரு ஃபார்மா கம்பெனியோட சக்ஸஸை தீர்மானிக்குது அப்படின்னா அந்த கம்பெனியோட ரிசர்ச் டிவிஷன் தான். ஏன்னா the more the company they put into the research, higher the probability of getting good product. ஸோ நமக்கு எந்த ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனி ரெஸ்பெக்ட் டு இந்தியன் லிஸ்டட் கம்பெனிஸில் எந்த ஃபார்மா கம்பெனி அதிகமாக R&D ஸ்பெண்ட் பண்ணுது அப்படின்றது தெரியணும்னா நமக்கு ஈஸியாகவே இந்த கூகுள்லேயே யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒரு கம்பெனி அதிகமாக ஃபார்மாவில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக ஒரு ட்ரக் டிஸ்கவரி they will definitely do it. ஏதாவது ஒரு லாங் பெண்டிங் டிசீஸ்க்கு ஒரு க்யூரை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அதுக்கு தான் அங்கே அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஈவன் தோ இட் டேக்ஸ் லாட் ஆஃப் இயர்ஸ், டெஃபினட்டாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அண்ட் ஒர்த் ஆஃப் மணி வில் எவென்ச்சுவலி பே அவுட். ஸோ அதுக்கு எந்த கம்பெனிஸ் இப்போவே நம்ம செக் பண்ணிட்டோம்னா இந்த கம்பெனிஸ்லாம் அதிகமாக R&Dக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அந்த கம்பெனிலாம் புது மெடிசன் கொண்டு வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம இந்த கூகுள் ஏஐ கிட்ட கேட்டு எப்படி நம்ம ஆன்சர் எடுக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ நம்ம டைரெக்டாக கூகுள் ஏஐயில் வாட் ஆர் த லிஸ்டட் ஃபார்மா companies in India which spends most money on R&D. ஃபார்மா கம்பெனியில் லூப் இந்த ஹையஸ்ட் ஸ்பெண்டர் ஃபார் R&D, ஆல்மோஸ்ட் $276 million ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபாலோட் பை டாக்டர் ரெட்டி, followed by Sun Pharma and all other companies, Aurobindo and other companies, even Cipla. So these are the top 5 companies with respect to pharma industry la highest spending in R&D. So இதெல்லாம் தான் கூகுள் பாட் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைனா ஒரு ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுல அவாய்ட் பண்ணலன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ChatGPT vs கூகுள் பாட் வரும்போது கூகுள் பாட் ஆஸ் லேட்டஸ்ட் டேட்டா, அதனால தான் நிறைய ட்ரேடர்ஸ் இப்போ கூகுள் பாட் யூஸ் பண்ணுறாங்க ChatGPT-யை விட. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஷேர் இட் வித் அதர் பீப்புள். அண்ட் ஆல்சோ இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.